ஆசிரியர் அந்தோணி தாமஸ் எழுதி பேராசிரியர் அருள்ராஜ் அவர்கள் தமிழாக்கம் செய்த தூய ஆவி புத்தகத்திலிருந்து வாசிப்பது ரூபினா ராஜ்குமார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆற்றலை பற்றி தெரிந்து கொள்வோம். மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கிச் செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளில் தாங்கிக் கொண்டிருந்தார். மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது. ஆனால் மோசே அதை அறியவில்லை. இங்கு நாம் மோசேயின் முகம் இயற்கைக்கு மேற்பட்டு ஒளி வீசியதை பார்க்கிறோம். இதற்கிடையில் வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெரும் மழை பெய்தது. ஆகாபு தேரில் ஏறி இஸ்ரேலுக்கு சென்றான். அந்நேரத்தில் ஆண்டவரின் ஆற்றல் எலியாவின் மேல் வந்திறங்க அவர் தம் இடையை வரிந்து கட்டிக்கொண்டு இஸ்ரேல் வரை ஆகாபுக்கு முன்னே ஓடினார். 1 அரசர் 18வது அதிகாரம் வசனங்கள் 45-46. இது இயற்கைக்கு மேற்பட்ட காரியம் அல்லவா? இறைவாக்கினர் எலியாவின் உடல் தேரை காட்டிலும் வேகமாக ஓடக்கூடிய ஆற்றலால் நிரப்பப்பட்டிருந்தது. ஆண்டவரின் தூதர் 2ஆம் முறை வந்து அவரை தட்டி எழுப்பி, எழுந்து சாப்பிடு, ஏனெனில் நீ நீண்ட பயணம் செய்ய வேண்டும் என்றார். அப்பொழுது அவர் எழுந்து உண்டு பருகினார். அவ்வுணவினால் வலிமை அடைந்த அவர் 40 பகலும் 40 இரவும் நடந்து ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்தார். 1 அரசர் 19வது அதிகாரம் வசனங்கள் 7-8. இங்கு நாம் எலியா 40 பகலும் 40 இரவும் தொடர்ந்து நடந்து சென்றதை பார்க்கிறோம். தொழுகை கூடத்தில் இருந்த அனைவரும் இயேசுவுக்கு துன்பம் செய்ய நினைத்தனர். அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர். அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 4 இறைத்திருவசனம் 29-30. இங்கு இயேசு அதிசயமாக பாதுகாக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். தொடர்வோமா நண்பர்களே?